நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். சென்னை ராயப்பேட்டையில் வருகின்ற 10ஆம் தேதி தேமுதிக மகளிர் அணி பொதுக்கூட்டம். மகளிர் அணி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், மாணவிகள் உள்ளிட்டோர் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என தலைமை கழகம் வேண்டுகோள். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தல் தேதி இன்று பிற்பகல் 3 மணிக்கு வெளியீடு. பதற்றம் நிறைந்த மாநிலங்களில் பல கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் எனவும் தகவல். மத்திய அரசின் நிதியில் நிவாரணம் வழங்கிவிட்டு சுய விளம்பரம் தேடுகிறார் முதலமைச்சர் ஜெயலலிதா. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் குரல் வலையை நெரிக்கும் அதிமுக நாடாளுமன்றத்தை முடக்குவது ஏன் எனவும் கேப்டன் விஜயகாந்த் சரமாரி கேள்வி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று தொடங்கியது +2 பொதுத் தேர்வு. எவ்வித பயமுமின்றி தேர்வுகளை எதிர்கொண்டதாக மாணவ மாணவிகள் உற்சாகம். விவசாயிகள் மீது அக்கறை கொள்ளாத அதிமுக அரசை தமிழக மக்கள் தூக்கி எறிவார்கள். தலைநகர் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழகம் திரும்பிய விவசாயிகள் குமுறல். விரிவான செய்திகள். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் வருகின்ற 10ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணியளவில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக மகளிர் அணி பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், ஆண்களைப் போன்று பெண்களும் அனைத்து துறையிலும் முன்னேற வேண்டும், அதற்குரிய சம உரிமையும் சம வாய்ப்பும் அவர்களுக்கு பெற வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருவதற்கு அரசு விற்பனை செய்யும் மதுபானமே முழு முதற் காரணம் என்று புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மீது தொடுக்கப்படும் எந்த ஒரு கொடுமைக்கும் மூல காரணமாக மது அமைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மதுவிலக்கை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திட வேண்டும், பாலியல் வன்கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெண்களின் நலன் காக்க சிறப்பு திட்டங்களும் சலுகைகளும் அளிக்கப்பட வேண்டும், பெண்களின் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தேமுதிக மகளிர் அணி சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் வருகின்ற 10ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணியளவில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தேமுதிக மகளிர் அணி நிர்வாகிகளும் மற்றும் மகளிர் உறுப்பினர்களும் தாய்மார்களும் சகோதரிகளும் மாணவிகளும் திரளாக வருகை தந்து கூட்டத்தை சிறப்புற செய்ய வேண்டும் என தேமுதிக தலைமை கழகம் விடுத்துள்ள அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதி இன்று பிற்பகல் 3 மணிக்கு வெளியிடப்பட இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்பதால் அரசியல் கட்சிகளிடையே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசின் பதவிக்காலம் மே மாதம் 22ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. ஆகவே அதற்கு முன்னதாக சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவதற்கான பணிகளில் இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தை போல் புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களிலும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேர்தல் தேதி தொடர்பாக 5 மாநில தேர்தல் அதிகாரிகள் இடையிலான ஆலோசனைக் கூட்டத்தை இந்திய தேர்தல் ஆணையர் நடத்தினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்துவது என்றும், பாதுகாப்பு அச்சுறுத்தல் நிறைந்த வட மாநிலங்களில் பல்வேறு கட்டங்களாக தேர்தல் நடத்துவது என்றும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்னும் 2 நாட்களில் அறிவிக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி நேற்று முன்தினம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் தேர்தல் தேதிகளை தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி டெல்லியில் அறிவிக்க உள்ளதாக கூறியுள்ளார்.
மேலும் விதிமீறல்கள் நடைபெறாமல் இருக்க தொகுதிக்கு தலா 3 பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜேஷ் லக்கானி அப்போது தெரிவித்துள்ளார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துவிடும் என்பதால் மாநில அரசுகள் எந்த புதிய திட்டத்தையும் அறிவிக்க முடியாது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட அனுதாப அலையால் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா தற்போது ஆணவ போக்குடன் செயல்படுவதாக கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது தொகுதியான ரிஷிவந்தியம் மற்றும் திருக்கோவிலூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்தார். திருக்கோவிலூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் பேசிய கேப்டன் அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு திட்டத்திற்கும் போராட வேண்டியிருப்பதாக குறிப்பிட்டார். மக்களுக்காக போராடுவதே தனது நோக்கம் என்று கூறிய கேப்டன் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத ஜெயலலிதாவின் ஆட்சியை விரட்ட எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பதாக சூளுரைத்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட அனுதாப அலையால் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா தற்போது ஆணவ போக்குடன் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் ராஜீவ்காந்தி விவகாரத்தில் அதிமுக அரசு தேர்தல் ஆதாயம் தேடுவதாக கண்டனம் தெரிவித்த கேப்டன் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை பேச மறுக்கும் அதிமுக நாடாளுமன்றத்தை முடக்கியது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். நிச்சயமாக நீங்க அதிமுக ஆட்சியில் அதிமுக சேர்ந்த ஆட்சியில் அவருக்கு என்ன செய்யணுமோ அதற்காக எந்த ராஜீவ்காந்தி இறந்து நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க. அந்த ராஜீவ் இறந்ததை திரும்ப ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறதுனால இவங்க என்ன சொல்றாங்க, எம்ஜிஆர் ராஜீவ் எம்ஜிஆரோட கரிஷ்மா என்றால் அவர் செஞ்ச நல்லது கெட்டது எல்லாம் செஞ்சார். எம்ஜிஆரை பற்றி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. எவ்வளோ மத்திய அரசு வழங்கிய பணத்தில்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5000 ரூபாய் நிவாரண நிதி கொடுத்துவிட்டு அதிமுக அரசு விளம்பரம் தேடுவதாக மத்திய அமைச்சர் ஜவடேகர் பேசியதை கேப்டன் சுட்டிக்காட்டினார். இன்னைக்கு நிறைவேற்ற இன்னைக்கு பாரத பிரதமர் ஒரு கடிதம் எழுதினா போதுமா? ஆக தேர்தல் நடத்த 110 விதிக்கு நம்மளுக்கு 111 போட்டோம். 110 கடந்து நம்ம 111 பட்டநாமம் தான். அது மாதிரி பட்டநாமம் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, வெள்ள நிவாரண நிதி இது வரைக்கும் யாருக்கு வந்துச்சு? எங்கே கைத்து வந்துருச்சு? அவங்களுக்கெல்லாம் ஏன் வரல? 5000 ரூபா. சரி, வெள்ள நிவாரணம் 5000 ரூபா. என் வீட்டுக்கு ஜவடேகர் வந்தாருன்னு இந்த ஜவடேகர் வந்தாருன்னு உடனே எல்லா டிவியும் இருந்தாங்கல்ல, எல்லா டிவியும் பேட்டி எடுத்து போட்டாங்கல்ல. எல்லாம் ஜவடேகர் வந்தவர் என்ன திட்டு போனாரு, இந்த மாதிரி அம்மா நாங்கள் 1000 கோடி கொடுத்தோம், 1000 கோடி கொடுத்தோம், இங்கே 5000 ரூபா. அந்த 5000 ரூபா செஞ்சோம்னா சரி. விழுப்புரம் விவசாயிகளும் கடலூர் விவசாயிகளும் 18000 ரூபா கொடுக்குறேன்னு ஜனவரி கொடுத்துச்சா? சொல்லுங்க பார்ப்போம். கொடுத்தாங்களா? கொடுக்கல. கூட்டணிக்காக தான் பேரத்தில் ஈடுபடுவதாக பொய்யான செய்திகளை வெளியிடும் பத்திரிகை ஊடகங்களுக்கு கேப்டன் கடும் கண்டனம் தெரிவித்தார். மேலும் கூட்டணி குறித்து தொண்டர்களையும் பத்திரிகை நண்பர்களை அழைத்து தான் சொல்வேன் என்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றார். பணமோ புகழோ தனக்கு முக்கியமில்லை என்று குறிப்பிட்ட கேப்டன் கட்சி தொண்டர்கள்தான் முக்கியம் என்று தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான எல் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தேமுதிக தலைமை கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட, நகர, ஒன்றிய மற்றும் கிளை கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் உள்பட பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ரிஷிவந்தியம் மற்றும் திருக்கோவிலூர் தொகுதியில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தொடங்கி வைத்தார். ரிஷிவந்தியம் மக்களின் கோரிக்கைகளை அறிந்து பல்வேறு நலத்திட்டங்களை தமது சட்டமன்ற தொகுதி நிதியில் இருந்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இதுவரை நிறைவேற்றியுள்ளார். இந்நிலையில் தமது தொகுதிக்கு உட்பட்ட ரிஷிவந்தியம், இளையனார்குப்பம், மையலூர், வடமாமந்தூர், சீர்பாதநல்லூர், செம்படை, சித்தப்பட்டினம்,
ராவுத்தநல்லூர், பவுஞ்சிப்பட்டு, ரங்கப்பனூர் உள்ளிட்ட இடங்களில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நியாய விலைக் கடை, அங்கன்வாடி கட்டிடம், கூடுதல் பள்ளி வகுப்பறை கட்டிடம், நீர் பம்பு, குடிநீர் கிணறு, பயணியர் நிழற்குடை, பால் சேகரிப்பு கட்டிடம் உள்ளிட்டவைகளை அவர் திறந்து வைத்தார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்களையும் கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். மேலும் சில பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது. அப்போது பேசிய திருக்கோவிலூர் எம்எல்ஏ வெங்கடேசன் தேமுதிக தொகுதிக்கு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டார். நாலு 4,96,000 ரூபாய் மதிப்பீட்டிலே இன்றைய தினம் 148 பயனாளிகளுக்கு 2 மோட்டார் ஸ்கூட்டர், 3 சக்கர நாற்காலிகள், காதொலி கருவி மற்றும் சார்ஜர்கள், பின்னால் அணியும் காதொலி கருவிகள் மற்றும் செயற்கை கால்கள், ஊன்றுகோல்கள் என 148 பேருக்கு இன்றைய தினம் புரட்சி கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியிலே பல பணிகள் நடைபெற்றிருக்கிறது. உதாரணத்திற்கு இதோ இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்கிறாங்க. 45 ஆண்டுகால கனவு இந்த தொகுதி மக்கள் இந்த பொறுத்தவரைக்கும் திருக்கோயிலூர் தாலுகாவில் ரிஷிவந்தியம் தொகுதியும் வருது, திருக்கோயிலூர் தொகுதியும் வருது. பல ஆண்டுகால கோரிக்கை இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தேமுதிக சார்பில் எத்தனை போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் வெற்றி பெற்ற பிறகு எத்தனை முறை அந்த தொகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் தலைவர் கேப்டன் 18-19 முறை இந்த தொகுதிக்கு வந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலூர் தொகுதிக்கு உட்பட்ட முகையூர், ஆயந்தூர், சென்னகுணம் உள்ளிட்ட இடங்களில் 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களையும் கேப்டன் விஜயகாந்த் மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். கேப்டன் வருகையையொட்டி கொடிகள், தோரணங்கள் மற்றும் வாழ்த்து பதாகைகளை நகரெங்கும் வைத்து தேமுதிகவினர் உற்சாகமடைந்துள்ளனர். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆட்சியில் தமிழகம் ஊழலில் சிக்கி தவிப்பதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2016 பாஜக தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமையும் போது ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் தற்போது நடைபெறும் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் தலைவிரித்தாடுவதாகவும் சாலை, நீர் மேலாண்மை, நெசவு என அனைத்து துறைகளும் முடங்கி கிடப்பதாக புகார் தெரிவித்தார். மொத்தத்தில் அதிமுக ஆட்சியில் தமிழகம் வளர்ச்சிப் பாதையில் செல்லாமல் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக மாறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் இன்றும் நாளையும் அக்கட்சியின் தலைமையகமான கமலாலயத்தில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கின. எவ்வித பயமுமின்றி தேர்வெழுதியதாக மாணவ மாணவிகள் உற்சாகமாக தெரிவித்தனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. காலை 10 மணிக்கு தொடங்கிய பிறகு 1:15 மணி வரை தேர்வுகள் நடைபெறுகிறது. வழக்கம் போல் வினாத்தாளை படித்து பார்க்க 10 நிமிடங்களும், விடைத்தாளில் விவரங்களை பூர்த்தி செய்ய 5 நிமிடங்களும் வழங்கப்படுகிறது. தேர்வுக்காக மாநிலம் முழுவதும் சுமார் 2400 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே இன்று நடைபெற்ற தமிழ் முதல் தாள் தேர்வை மிகவும் உற்சாகத்துடனும் பயமின்றியும் எழுதியதாக மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். தேர்வுகளில் முறைகேடுகள் ஏதும் ஏற்படாமல் தடுக்க முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் உள்ளிட்டோர் தலைமையில் சுமார் 300 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு வளாகத்திற்குள் தேர்வர்கள் எவரும் அலைபேசி உள்ளிட்ட எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வரக்கூடாது என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆளும் அதிமுக அரசு விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நாடாளுமன்றம் நோக்கி மனித சங்கிலி போராட்டம் நடத்திய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் இன்று ரயில் மூலம் சென்னை திரும்பினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சங்க தலைவர் PR பாண்டியன், டெல்லியில் விவசாயிகள் நடத்திய போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில்
அதிமுக மட்டும் தங்களை புறக்கணித்ததாக தெரிவித்தார். விவசாயிகள் மீது அக்கறை கொள்ளாத அதிமுக அரசை எண்ணி தாங்கள் மிகுந்த வேதனை அடைவதாகவும் அவர் கூறினார். காவிரி முல்லை பெரியாறு உரிமையை மீட்க வேண்டும், பயிர்க்கடன் முழுமையை ரத்து செய்ய வேண்டும், ONGC கெயில் நிறுவனங்கள் குழாய் பதிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லியில் மிகப்பெரிய மனித சங்கிலி போராட்டம் நடந்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளைச் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள் நீங்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். பங்கேற்காது மிகப்பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது. விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் வருகிற மார்ச் 15ஆம் தேதி முதல் சென்னை பாஜக அலுவலகத்தில் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் நடத்தவுள்ளதாகவும் PR பாண்டியன் அப்போது கூறினார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த மக்களவை முன்னாள் சபாநாயகர் PA சங்மா இன்று காலமானார். 98 வயதான சங்மா உடல்நலக் குறைவு காரணமாக டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை அவர் உயிர் பிரிந்தது. மறைந்த PA சங்மா கடந்த 1988ஆம் ஆண்டு முதல் 1990ஆம் ஆண்டு வரை மேகாலய மாநில முதலமைச்சராக இருந்தவர். அதனைத் தொடர்ந்து 1996 முதல் 1998ஆம் ஆண்டு வரை மக்களவை சபாநாயகராக பணியாற்றினார். இதனிடையே சங்மாவின் மறைவுக்கு மக்களவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நாள் முழுவதும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நூற்று 10 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை அரசாணையாக வெளியிட வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவுநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. உரிய நடவடிக்கை எடுக்காத நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். மற்றும் பல செய்திகள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றது. தங்க நகைகள் மீதான கலால் வரி விதிப்பை மத்திய அரசு நீக்காவிட்டால் பல கட்ட போராட்டங்களை நடத்துவோம் என தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தங்க நகைகள் மீது கலால் வரி விதித்த மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து நாடு முழுவதும் உள்ள நகைக்கடை உரிமையாளர்கள் 3 நாள் கடையடைப்பு போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள 7 லட்சம் நகைக்கடை உரிமையாளர்களும் தமிழகத்தில் 50,000க்கும் மேற்பட்ட நகைக்கடை உரிமையாளர்களும் பங்கேற்றுள்ளனர். இன்று 3வது நாளாக நடைபெறும் இந்த போராட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரி சங்க மாநில தலைவர் ஜெயந்திலால், கலால் வரி பிரச்சினை தொடர்பாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லியை சந்தித்து பேச உள்ளதாக கூறினார். இதையடுத்து வரி விதிப்பை மத்திய அரசு நீக்காவிட்டால் பல கட்ட போராட்டங்களை நடத்த தயாராக இருப்பதாகவும் கூறினார். இந்த 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1000 கோடி ரூபாய்க்கு மேல் கொண்டு வர்த்தக இழப்பும் அதை தொடர்ந்து வருவாய் இழப்பும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. நேற்று மத்திய பாரத பிரதமரை நாங்கள் சந்திச்சிருக்கோம். குறித்து ஒரு நல்ல தீர்வு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நேற்று மாலை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பிஜேபியுடைய தலைவர் அமித்ஷாவும் சந்திச்சிருக்கோம் டெல்லியில். அவரும் இது குறித்து மத்திய நிதியமைச்சருக்கும் மத்திய பாரத பிரதமருக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காரு. இந்த உறுதிமொழியின் பயனாக எங்களுக்கு எந்தவித தீர்வும் ஏற்படாத பட்சத்தில் மீண்டும் 2 நாட்கள் பிறகு நிச்சயமாக இது குறித்து நாங்கள் ஒரு தீவிரமான ஒரு ஆலோசனை பெறப்பட்டு அதன் மூலமாக எங்களுடைய போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துவோம் என்று நாங்கள் நினைச்சிருக்கோம். நகைக்கடை உரிமையாளர்களின் இந்த போராட்டம் காரணமாக நாள் ஒன்றுக்கு 1000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் மத்திய அரசுக்கு மட்டும் 350 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாகவும் ஜெயந்திலால் அப்போது தெரிவித்தார். தமிழக அரசு 110 விதியின் கீழ் அறிவித்த அறிவிப்புகளை அரசாணையாக வெளியிடக் கோரி பல்வேறு பகுதியில் அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் 10ஆம் தேதி அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதையடுத்து அவர்களின் கோரிக்கைகளில் சிலவற்றை முதலமைச்சர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் அறிவித்தார். அந்த அறிவிப்புகளை அரசாணையாக வெளியிடக் கோரி பெரம்பலூரில் அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர்.
தமிழக முதல்வரே கோரிக்கையை நிறைவேற்று. அனைத்துத்துறை ஊழியர் ஒற்றுமை. இதேபோலில் விருதுநகரில் ஆர்ப்பாட்டம் நடத்திய அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்தம் செய்யப்பட்ட நாட்களுக்கு பிடித்தம் செய்யாமல் ஊதியம் வழங்க வேண்டும், 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட சலுகைகளுக்கு அரசாணை வெளியிட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்புகளுக்கு உரிய அரசாணை வெளியிட கோரியும், வேலைநிறுத்த காலத்தை பணிக்காலமாக வழங்க கோரியும் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டது. தமிழக முதலமைச்சர் நாங்கள் நல்லெண்ண அடிப்படையில் இந்த வேலையை ஒத்திவைத்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு இந்த அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு அரசியல் சங்கம் மீண்டும் மாநில போராட்டக்குழுவை கூடி அடுத்த கட்ட போராட்டங்களை திட்டமிட வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சென்னை எழும்பூரில் தங்க நகைக்காக 75 வயது மூதாட்டியை மர்ம நபர்கள் கழுத்தறுத்து படுகொலை செய்த நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை எழும்பூர் பிரதான சாலையில் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் அருகே அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று உள்ளது. இந்த குடியிருப்பில் கேரளாவை சேர்ந்த சாரதா என்ற மூதாட்டி தன்னுடைய தம்பி மகளின் படிப்பிற்காக கடந்த 5 ஆண்டுகளாக இங்கு வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் வெளியே சென்றிருந்த அவரது தம்பி மகள் வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது மூதாட்டி சாரதா கழுத்து அறுப்பட்ட நிலையில் உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். மேலும் அவர் அணிந்திருந்த நகைகளை மற்றும் பீரோவில் இருந்த ரொக்கப்பணம் உள்ளிட்டவை கொள்ளை போயிருப்பது தெரியவந்துள்ளது. 40க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள இந்த குடியிருப்பில் வெளி மாநில இளைஞர்கள், பல்வேறு தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் இளைஞர்கள் உள்ளிட்டோர் வசித்து வருவதால் சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறை அனைவரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவு நீரால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். சென்னை, கொல்கத்தா, சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட முக்கிய சாலைகளை இணைக்கும் செந்நீர்குப்பம் சாலை சந்திப்பில் போக்குவரத்து மற்றும் குற்ற புலனாய்வுத்துறை உள்ளிட்ட அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த சாலையின் ஓரமாக உள்ள கால்வாய் உடைந்து கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கூவத்திற்கு செல்ல வேண்டிய கழிவுநீர் சாலையில் ஓடுவதால் அவ்வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் என அனைத்து தரப்பினரும் சுகாதார சீர்கேட்டிற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் தண்ணீர் நிற்பதால் சாலைகள் குண்டும் குழியுமாக மாறி போக்குவரத்து நெரிசலில் பொதுமக்கள் சிக்கி தவித்து வருகின்றனர். ஆவடி ரோட்ல மிகவும் ரொம்ப பாதிப்பட்டு ஃபுல்லாக சேகார தண்ணிகள் கழிவுநீர் கலந்து இது பண்ண வந்தது. இதனால எங்களோட கடைகள்லாம் இங்கே வச்சிருக்கோம். எல்லா கடையும் பாதிப்பு ரொம்ப உண்டாகுது. இதனால 2-3 பேர் பைக்கில் விழுந்து அடிப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இதுவும் அந்த பூந்தமல்லி நகராட்சி, ஆவடி நகராட்சி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இதெல்லாம் நான் ரொம்ப ஒருமையாக இது எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. இப்போ பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். ஊர் தலைவர் வந்தார், கலெக்டர் வந்தார், எல்லாரும் வந்துட்டாங்க, எம்எல்ஏ கூட வந்தாங்க. எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சார். இதில் ஒரு கொசு கடிக்குது. எங்கள் உயிருக்கு என்ன உத்தரவாதம்? அன்றாடம் 4-5 பைக்கு அடிக்கடி விழுறாங்க, கீழே விழுறாங்க. குறிப்பாக அலுவலகம் செல்வோர், மாணவ மாணவிகள் என அனைத்து தரப்பினரும் குறித்த நேரத்தில் குறித்த இடத்திற்கு செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். அரசு ஊழியர்கள் இடையிலான விளையாட்டுப் போட்டிகள். நெல்லை, புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 12 மாவட்ட அணிகள் பங்கேற்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றது. நெல்லையில் தொடங்கியுள்ள அரசு ஊழியர்களுக்கான விளையாட்டுப் போட்டியில் 21 மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் அரசு ஊழியர்களுக்கான விளையாட்டுப் போட்டி பாளையங்கோட்டையில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் நெல்லை, புதுக்கோட்டை, சிவகங்கை, நாகை, தருமபுரி,
கன்னியாகுமரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களைச் சேர்ந்த 23 அணிகள் பங்கேற்றுள்ளன. க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ள இதன் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. அதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.